ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னை அலட்சியம் செய்த உன் துணை இப்பொழுது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன்னோடு வாழ்க்கை தொடருமா இல்லை தொடராதா என்ற பதட்டத்தில் அவருடைய மனம் இப்பொழுது இருக்கின்றது என் தங்கமே. உன் தேவையை காண ஆறுதல்களை என்னிடம் இருந்து பெற்று கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா? பிறகு எதற்காக அவர்களிடம் இருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை, இவர்களிடம் இருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உனக்காக நான் இருக்கின்றேன் என்று நீ சந்தோஷப்பட்டிருக்கவா வேண்டுமல்லவா என் தங்கமே? ஆனால் நீ வேறொருவரை எதிர்பார்க்கின்றாயா? தேவை கிடையாது என தங்கமே. அனைத்து உறவுகளும் சுயநலமானது என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் என்பது எனக்கு தெரிவதே இல்லை என் தங்கமே. நான் இருக்கின்றேன் என்று ஒவ்வொரு முறையும் உன் அப்பன் கூறுவது வெறும் வார்த்தை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா என் தங்கமே? உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் என்பது உறுதியான சொல் என்பதை நீ புரிந்து கொள்ளும் தருவாயில் நிற்கின்றாய் என் தங்கமே. யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என் தங்கமே. உனக்கு எத்தனை முறை நான் நிரூபித்து கொண்டே இருப்பது என்று எனக்கே தெரியவில்லை. நானும் சொல்லி சொல்லி சலித்து விட்டேன் என் தங்கமே. ஆனால் நீ ஒரு முடிவிற்கு வந்தபாடு கிடையாது அல்லவா? அப்படி இதையும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவதுதான் என் தங்கமே. ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும், பிறகு அவர்கள் மாறி உன்னிடமும் எல்லா விதமாகவும் பேச தொடங்கிவிடுவார்கள் அல்லவா என்பதை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய்? மனிதர்கள் அவ்வப்பொழுது மாறக்கூடிய குணம் கொண்டவர்கள் என்பதை நீ எப்பொழுது தங்கமே புரிவாய்? அவர்கள் தேவைக்கென்று ஒரு மாதிரி நடந்து கொள்வார் என்பதை உனக்கு புரிய வைப்பது பெரிய சிரமமாகவே இருக்கின்றது. அழகு வார்த்தைகளை கோர்த்து அபூர்வமாக உன்னிடம் கொடுப்பதால் நீ அதில் மயங்கி விடுகிறாய். என்னமோ என் கவனம் உன்மீது இருக்கின்றது என் தங்கமே. உன்னை கவனமாக முழுவதும் பார்த்து கொள்வது உனது கடமையே என் தங்கமே. இதில் இருக்கின்ற கவனத்தை எல்லாம் உன் கடமையில் வைத்தால் போதும் தங்கமே. நீ முன்னேறுவதற்கு முதல் படிக்கட்டாக அது அமைந்துவிடும் என் தங்கமே. மற்றவை அனைத்தையும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தபடியே சரியாக தருவேன் என் தங்கமே. உனக்கு தந்து விடுவேன் என் குழந்தையே. எது எப்பொழுது கிடைக்கும் என்று எண்ணுவதை விட கிடைக்கும் பொழுது கிடைக்கட்டும், நாம் உண்டு நம் வேலையுண்டு என்று நீ இருந்தால் போதும் என் தங்கமே. நிச்சயம் உன்னப்பன் நான் கொடுப்பேன் என் தங்கமே. உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கண்டு தொடரட்டும் என் தங்கமே. நான் உனக்காக இருக்கின்றேன் என்று நினைத்து நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவது இந்த அப்பனுக்கு மகிழ்ச்சி என் தங்கமே. இந்த அப்பனின் மீது நீ வைத்த நம்பிக்கையை பார்த்து மெய்மறந்து நிற்கின்றேன் என் தங்கமே. மற்றவைகள் நல்லபடியாக நடக்கட்டும். இப்பொழுது உன் துணை இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன்னை அலட்சியம் செய்த உன் துணைக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டேன் தங்கமே. நீ எப்படி வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கான தண்டனையை இப்பொழுது உன் துணையும் அனுபவித்து விட்டார் என் தங்கமே. இப்பொழுதுதான் அவருக்கு புத்தி வந்திருக்கின்றது. உன்னோடு வாழ வேண்டும் என்ற புக்தியும் வந்திருக்கின்றது, ஆசையும் உருவாகி இருக்கின்றது என் தங்கமே. ஆனால் வாழ்க்கை தொடர முடியாதது போல் இருக்கின்றது. உன் வாழ்க்கையும் தொடர முடியுதா?
தொட முடியாத தூரத்தில் இருக்கின்றதே. என்னதான் அவர் உனக்கு நல்லதை செய்தாலும் உன்னுடைய மனது அவர் செய்த தீமைகளை மட்டும்தான் நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றதே என் தங்கமே. ஒருவர் நமக்கு நன்மையை செய்திருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு செய்த தீமைதான் முதலில் நம் கண்முன் வந்து நிற்கும் என்பது யாருக்கும் தெரிவதில்லை என் தங்கமே. என்னிடம் கெஞ்சி கூத்தாடுகின்றார் என் தங்கமே. நீயும் இதையெல்லாம் நான் எப்படி மறந்துவது என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே அனுதினமும். என்னால் மறக்கவும் முடியவில்லை, அவரை மன்னிக்கவும் முடியவில்லையே என்று கூறிக்கொண்டேதான் இருக்கின்றாய். உன்னுடைய நிலைமை எனக்கு நன்றாக புரிகின்றது என் தங்கமே. நீ பட்ட காயங்களும் வலிகளும் அப்படிப்பட்டது என்பதும் எனக்கு தெரிகின்றது என் தங்கமே. கவலை இல்லாமல் உன் மனதில் நீ நிதானமாக ஒரு தைரியமான முடிவை எடு தங்கமே. உன் வாழ்க்கை துணை உன்னுடன் தொடர வேண்டுமா, இல்லை உனக்கு அவர் தேவையில்லையா என்ற முடிவை நீயே எடு தங்கமே. அனைத்தையும் உன் கையில் மட்டும் ஒப்படைக்கின்றேன் என் தங்கமே. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே உனக்கு இறுதியில் நடக்க இந்த அப்பன் ஆசிர்வதிக்கின்றேன் என் தங்கமே. நீ எந்த முடிவை எடுத்தாலும் உன்னோடு நான் துணையாக நிற்பேன் என் தங்கமே. நான் எப்பொழுதும் உனக்காக இருப்பேன். நீ என்னை முழுமையாக நம்பினால் தோல்வி என்ற ஒன்றே உனக்கு தொடராது. உனக்கு வெற்றியை குவிய செய்வேன் என் தங்கமே. சில நேரம் நீ கீழே விழுந்தது போல தெரிந்தாலும் அது கீழே இழுக்க விரும்புபவர்கள் மட்டும்தான் தெரியும். நீ கீழே விழுந்தால் மட்டும்தான் அவர்கள் நினைப்பது பொய் என்று நீ கீழே விழுக மாட்டாய் என்பது உன்னை கீழே இழுப்பவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்கமே. ஏனென்றால் நான் உன்னை இரு கரங்களால் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன அல்லவா. எந்த முடிவையும் நீ யோசித்து சுயமாக சிந்தித்து நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் மனதில் கொண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இதுவும் தெரிந்து கொண்டு பிறகு யோசித்து முடிவெடு என் தங்கமே. பின்பு இந்த அப்பனை தேடி வந்து இந்த அப்பனிடம் கூறு. அனைத்தையும் உனக்கு சரியான முறையில் நடத்தி தருகின்றேன் என் தங்கமே. நீ எனக்கு செய்த ஒவ்வொன்றையும் உனக்கு திருப்பி தருவேன் அல்லவா நல்லபடியாக என் தங்கமே. நீ என்னிடம் கொண்டு வந்து கொட்டிய கஷ்டங்களை உன்னிடம் வந்து நல்லதாக அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு நன்மையை ஆர்தரிப்பேன் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். நீ கவலையை மறந்து மெய் மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.